ஹாய் டியூட்ஸ். இந்தியாவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா? குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லையான்றதை இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்து மிக முக்கியமான ஒரு வீடியோ. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்க. 3 டேஸ்க்கு முன்னாடி சென்னை ஈசிஆர்ல ஒரு சம்பவம் நடந்ததுங்க. ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். இந்த நியூஸ் வந்து 3 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடே வந்து புரட்டி போடுற அளவுக்கு அப்படியேப்பட்ட நியூஸ் ஆகும்னு மாறுன்னு யாருமே நம்பல. பட் வந்து மாறி இருக்கு. அப்படி அங்க என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈசிஆர் ரோட்ல வந்து ஒரு லாங் டிரைவ் போகலாம். அதாவது இப்ப நிறைய பேர் வந்து இப்ப எல்லாருமே வந்து இந்த ஈசிஆர் ரோட்டை தான் வந்து சூஸ் பண்றாங்க. பிகாஸ் அந்த ரோட்ல வந்து யாரும் அவ்வளவா இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ரோட், நம்ம வந்து ஃப்ரீயா ஜாலியா அப்படியே போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து இந்த காருக்குள்ள இருக்காங்க. அதுல குறிப்பா வந்து ஒரு 3 லேடிஸ் இருக்காங்க. ஆண் நண்பர் தான் வந்து அந்த காரை ஓட்டுறாரு. இதுல வந்து ஒரு குழந்தையும் இருக்குன்னு வந்து கூறப்படுது. அவங்க வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஈசிஆர் ரோட்ல போயிருந்திருக்கக்குள்ள வந்து இவங்களை துரத்திக்கிட்டு ஒரு 2 கார் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு மறிச்சு, அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டுக்கு போற வரையுமே வந்து பின்னாடி வந்து பின் தொடர்ந்து இருக்காங்க. இதனால வந்து இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து போலீஸும் வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுல ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா, அந்த துரத்திட்டு வந்த காருக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபிளாக் இருக்கு. அந்த ஃபிளாகை பார்த்த உடனே வந்து போலீஸ்காரங்க வந்து அந்த எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அப்படி அந்த ஃபிளாக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கரண்ட்ல வந்து கரண்ட் பார்ட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே அந்த கட்சி கொடியோட அந்த கார்ல வந்து அந்த கட்சி கொடி இருந்திருக்கனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்ககிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த துரத்திட்டு வந்த கார்ல உள்ள பசங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நான் எங்க காரை வந்து அவங்க இடிச்சிட்டாங்க. அவங்க எங்க காரை வந்து இடிச்சு உரசிட்டு போனதுனாலதான் வந்து நாங்க வந்து அவங்கள துரத்திட்டு போனோமே தவிர, மற்றபடி எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு வந்து இவங்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ் நல்லா விசாரிச்சுட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. பிகாஸ் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து வீடியோ எடுத்தாங்களே, அன்னைக்கு நைட்டே வந்து இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. நான் அவங்க வந்து காரெல்லாம் உரசல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போலீஸ்கிட்ட காமிக்கவே இல்லை. நேத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சுங்க. பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அந்த வீடியோ நீங்களே பாருங்க. பிடிச்சிருக்கான். ஆமா. ஏய் ஓடி வராங்கடா டேய். என்னாச்சு? No 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 no. Go back go back. Go back go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா? எடுத்துருக்கு. ஏய் டோர் லாக் பண்ணு. பண்ணியாச்சு. பின்னாடி போங்க. ஓ ஏ மாமா காலடி யாராவது முன்னாடி போங்க. பின்னாடி போங்க. நோ ப்ராப்ளம். பின்னாடி போங்க. What is happening? There are a lot of cars. திரும்ப ட்ரை பண்றாங்க. Don't shout. Oh my god. மாமாக்கு கால் போடுங்க. யாராவது. This is not safe at all. Okay. மாமா கால் போடுங்க. பேரிகேட் இருக்கு. ஓகே வராங்க. உள்ள போய்டு. Oh my god. ஆமா உள்ள போய்டு. வீட்டுக்குள்ள போய்டு. இல்ல கேட் மூடி இருக்கு. பரவாயில்லை நீ டக்குன்னு கேட் தரங்க. நீ இறங்காதீங்க. யார் இறங்காதீங்க. Oh my god. வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வீடியோல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல வந்து குழந்தைங்க இருக்கு. ஸோ முன்னாடி வந்து ஒரு பெண் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயமா இருக்கு, அவன் குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமாவுக்கு கால் பண்ணவா அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் அந்த டிரைவர் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து ஆண் நண்பராட்டுக்கும் அவங்க ஃபேமிலியில யாராவது ஒரு மெம்பரா இருப்பாங்க. அவர் வந்து தைரியமா, அதாவது ஒரு பதட்டப்படலை. இப்ப நிறைய பேர்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பதட்டப்பட்டு இருப்பாங்க. இதுவே அந்த இடத்துல வந்து ஒரு பெண் வந்து டிரைவிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஸோ அவரு வந்து சூதானமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி போயிட்டு இருந்த கார் அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் பின்னாடி வந்து அவங்களை வந்து இது அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. இதுல ஒருத்தன் வந்து இறங்கி அவன் காரை கிட்ட ஓடி வந்து அப்படியே வந்து அந்த கார் கண்ணாடியே அடிச்சிருக்கான். ஸோ அது அந்த வீடியோல வந்து நமக்கு தெளிவாக காமிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படியோ வந்து சின்ன கேப் கிடைச்சு வந்து வெளியே போய் எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. இந்த வீடியோ வந்து நேற்று வைரல் ஆனதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை இருக்காருல, ஸோ அவராக இருக்கலாம், எல்லாருமே இதை பத்தி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வந்து எல்லாருமே எதை பத்தி பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் ரீதியா பேசல, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து பேசுறாங்களே தவிர மற்றபடி எதுவும் பேசல. ஆக்சுவலா வந்து
இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி இருக்குல்லங்க. ஸோ அதாவது ஒரு கார்ல ஒரு கட்சி கொடி வைக்கிறன்றது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. நீங்க வந்து ஒன்ஸ் வந்து இந்த கட்சியில வந்து ஏதாவது ஒரு மெம்பரா இருக்கணும், இல்ல வந்து அந்த கட்சியில வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கணும், இல்ல அந்த கட்சியில வந்து நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு கார்ல வந்து ஒரு கட்சி கொடி, ஈவன் தோ நீங்க இந்தியா ஃபிளாக் வைக்கணும்னாலுமே அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு பார்ட்டியோட ஒரு கார்ல, அதாவது ஒரு கார்ல வந்து ஒரு கொடி வைக்கணும், இந்த மாதிரி நிறைய வந்து ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருந்தனால தான் வந்து அவங்க வந்து கட்சியில அந்த கொடி வச்சிருப்பாங்க. சும்மாலாம் வந்து நீங்க கார் வாங்கிட்டு நீங்க வந்து கட்சி கொடி வைக்க முடியாது. ஒரு பொறுப்பு இருந்தால் மட்டும்தான் கார்ல கட்சி கொடி வைக்க முடியும். ஸோ பொறுப்பு இல்லாமையா அந்த கார்ல வந்து அந்த கட்சி கொடி இருக்கும். மெயினா வந்து இந்த இன்சிடென்ட் வந்து இவ்வளவு தூரம் பேச வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரே ஒரு கொடி. சப்போஸ் அந்த கார்ல வந்து அந்த கொடி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பின்னாரம் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி எங்கேயோ இப்படியே இது பண்ணி இருந்திருப்பாங்க. பட் தட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொடி இருக்குல்ல. ஸோ அதனாலதான் வந்து இன்னமும் போலீஸ் வந்து ரொம்ப வந்து 2 நாளா வந்து கண்டுக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இவங்களாம் வந்து அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நேற்று வந்து இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு ஷூட் பண்றேன். நேற்று வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து வெளியே போக பயப்படுவாங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து, அதுவும் குறிப்பா வந்து நைட் டைம்ல வெளியே போறதுக்கு பயப்படுவாங்க. அப்படியேப்பட்ட நிலைமைக்கு வந்து இந்த இன்சிடென்ட் வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு. எனக்கு ஒரு சில கேள்விகள் வந்து எழும்புதுங்க. ஒரு முக்கிய வந்து ஒரு சில தகவல்களை நான் ஒன்றை சொல்றேன். உங்களுக்கு ஆமாப்பா இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஒரு கேள்வி எழும்புது என்னன்னு கேட்டீங்கன்னா, இனி அந்த ஈசிஆர் ரோட்ல வந்து யாராவது வந்து போகுவாங்களா? அதுவும் நைட் டைம்ல, குறிப்பா அந்த 11 அப்புறம் ஒரு 12 அப்புறம் மிட் நைட்ல நிறைய பேர் வந்து ஈசிஆர்ல வந்து டிராவல் பண்ணுவாங்க. மிட் நைட்ல வந்து டிராவல் பண்றதுக்கு நிறைய லவ்வர்ஸ்க்கும் பிடிக்கும். நிறைய பேர் வந்து போவாங்க. பிகாஸ் அந்த ஈசிஆர் ரோடு அப்படி அவ்வளோ அழகா இருக்கும். பட் இனிமேட்டுக்கு இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த ஈசிஆர் ரோடு வந்து இன்னும் வெறிச்சோடி காணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி எழும்புது. நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்னைக்கே வந்து போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கல. இந்த வீடியோ வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து ஃபுல் ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தரப்புல சொல்லப்பட்டது என்னன்னா, அவங்க என் காரை வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் வந்து நான் வந்து அவங்கள வந்து துரத்திட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல அந்த இது விக்டிம், இப்ப கூறப்படுற விக்டிம். ஆக்சுவலா ஐ ஹாவ் ஒன் டவுட். என்ன டவுட்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கார் இடிச்சிட்டாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து துரத்துவாங்களா? இப்போ வந்து நானே வந்து ஒரு கார் இடிச்சிட்டேன்னா அவன் வந்து என்னை துரத்திட்டு வர மாட்டான். அங்கேயே வந்து பேசி முடிச்சுட்டு ஓகேப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு கேட்டு போயிடுவான். பட் காரை இடிச்சதுக்கு இந்த அளவுக்கு வந்து வீடு வரையும் வந்து துரத்திட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், கார் இடிச்சவன் எதுக்கு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கணும்? இப்ப நான் வந்து போய் ஒரு கார் இடிச்சிட்டேன், அவன் தானே வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பட் கார் இடிச்ச நான் வந்து எதுக்கு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள போய் விசாரிக்கணும்? இது வந்து நமக்கு வந்து திங்க் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ நல்லா செஞ்சுச்சு பாருங்களேன். அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொலிட்டிக்கல் ஃபிளாக் இருக்குல்லங்க, பொலிட்டிக்கல் ஃபிளாக் அது எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீதியா இருக்கணும். நான் வந்து இதுன்னு கிடையாது, நீங்க வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபிளாக் வந்து நீங்க கார்ல வச்சிருந்தாலும் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா தப்பு தான். அது வந்து நீங்க வந்து கரண்ட்ல வந்து நீங்க இருக்கீங்க, இல்ல வந்து கரண்ட்ல ஆட்சி செய்யல, அது வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபிளாக் நீங்க வச்சுட்டு எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே, இதுவே அந்த பொலிட்டிக்கல் ஃபிளாகை வச்சுக்கிட்டு வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டு அவன் வந்து தைரியமா வந்து போய் இது பண்ணுவானா, அவன் மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுகுது. நான் வந்து எல்லா பொலிட்டிக்கல் ஃபிளாக் வச்சிருக்க காருக்கும் தான் நான் சொல்றேன், ஹியர் ஆஃப்டர் இனிமேட்டுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பா சீவியரான ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் மக்கள் வந்து இன்னமும் வந்து நம்மளை வந்து முழுதா நம்புவாங்க. இது வந்து என்னோட ஒரு பாயிண்ட். அடுத்து நான் கேட்டீங்கன்னா, நைட் டைம்ல, இப்போ நைட் டைம்ல வந்து பொண்ணுங்க எதுக்கு வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள் எழுமணதான் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். ஆக்சுவலா வந்து நைட் டைம்ன்றது கிடையாதுங்க. பொண்ணுங்க வந்து வெளியே போறது அவங்களோட உரிமை. பொண்ணுங்க பசங்கன்றதுலாம் கிடையாது. பொண்ணுங்க வந்து வெளியே போறதுன்றது அவங்களோட உரிமை. அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாமே வந்து அவங்களோட உரிமை. நாம வந்து எதுவும் கேட்கக்கூடாது. ஹியர் ஆஃப்டர் 10 மணிக்கு மேல வந்து நீ வந்து பொண்ணுங்க வந்து வெளியே சுத்தக்கூடாது, அதே மாதிரி பசங்க மட்டும்தான் வெளியே சுத்தணுமா அப்படிலாம் கிடையாது. ஏன் பசங்க மட்டும் வெளியே சுத்தினாமா? பசங்களும் வந்து 10 மணிக்கு மேல வெளியே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டீங்கன்னா யாருமே வந்து வெளியே போக மாட்டாங்களா? பட் ஏன் வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் வந்து 10 மணிக்கு மேல நீ எதுக்கு அங்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்டிக்கிறோம். இப்போ ஒரு பையன் வெளியே போனா வந்து நாம வந்து தண்டிக்கிறது இல்லை. அதே ஒரு பொண்ணு வெளியே போனா மட்டும் எதுக்கு 10 மணிக்கு மேல வெளியே போறோம்? ஓகேப்பா, அவங்க சேஃப்டி இல்லை அதனால வந்து பயப்படுறாங்க. பட் அவங்க வெளியே போயிட்டு அவங்க ஜஸ்ட் வந்து அந்த டே வந்து என்ஜாய் பண்ண தானே போறாங்களா? எதுக்கு வந்து இப்படி கேட்கணும்? இது வந்து என்னோட பாயிண்ட். இன்னொன்னு, இப்ப ரீசெண்டா வந்து ஒரு 1 வீக் 2 வீக் முன்னாடி வந்து சட்டப்பேரவை வந்து முடிஞ்சதுங்க. சட்டப்பேரவையில நம்ம முதலமைச்சர் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, இனிமேட்டுக்கு இந்த மாதிரி வந்து பெண்கள் மீது ஏதாவது ரொம்ப குற்றம் வந்து யாராவது சுமத்துறாங்கன்னா கண்டிப்பா வந்து மிக கடுமையான தண்டனை வந்து கொடுப்பாங்க. கடுமையான தண்டனை நம்ம வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாரு.
இது வந்து எதுக்கு சொல்லியிருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுல ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. ஸோ பாலியல் வன்கொடுமை நடந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே அதை வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம எதிர்க்கட்சியில இருந்து எல்லாருமே வந்து யார் அந்த சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் அறிவிச்சு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சட்டப்பேரவையில வந்து முடிஞ்சிருச்சு. அதுலதான் வந்து ஒரு தீர்மானம், அதாவது இருக்கிற ஒரு லாலே வந்து இன்னொரு ஒரு லா, அந்த லா வந்து ரொம்ப வந்து கடுமையாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா உனக்கு 1 இயர் தண்டனை, அது அப்படியே வந்து 3 இயர்ஸா மாறும். அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு லா வந்து மறுபடியும் வந்து திருத்தி அமைக்கப்பட்டது. அந்த லால வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனிமேட்டுக்கு இந்த மாதிரி வந்து பெண்களை துரத்துறதா இருக்கலாம், இல்ல பெண்கள் மீது வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறதா இருக்கலாம், இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை வந்து அதிகரிக்கும், 2 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டுகள் வரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப அந்த பெண் அந்த கார் ஓட்டிட்டு போனாங்களா, அதுக்குள்ள வந்து நிறைய பெண்கள் தானே இருந்தாங்க. ஸோ அவங்கள அந்த பையன் வந்து துரத்திட்டு போனாங்க. ஸோ அப்ப இந்த கேஸுக்கும் நம்ம முதலமைச்சர் வந்து திருத்தின சட்டத்துக்கும் கண்டிப்பா வந்து ஒத்து போகும். ஸோ சிவியரான ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் வந்து மக்கள் வந்து நம்புவாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ வந்து ஒரு கட்சி கொடியை வந்து வைக்கணும்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து நிறைய இதெல்லாம் நீங்க தாண்டி தான் வந்து ஒரு கட்சி கொடியை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து இன்னும் வந்து வலுக்கணும். இப்போ வந்து கட்சி கொடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டாலின் இருக்கார், அவர் வந்து டிஎம்கேல இருக்கார், நம்ம எடப்பாடி வந்து ஏடிஎம்கேல இருக்காருன்னா, அவங்க அதாவது முதலமைச்சர் இல்ல வந்து அமைச்சர்கள் மட்டும்தான் வந்து அந்த கார்ல வந்து கட்சி கொடியை வச்சுட்டு வந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்தாங்கன்னா, யாருமே இந்த கட்சி கொடி வைக்க மாட்டாங்களா? இப்ப இந்த கட்சி கொடினாலதான் இந்த நியூஸ் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. ஆகணும். இப்ப நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து கட்சி கொடியை வச்சுட்டு வெளியே போக மாட்டாங்க. நான் வந்து இப்படிதான் அந்த கட்சி கொடியை வச்சிருக்கனால நிறைய பேர் வந்து திமிரா கூட வந்து வெளியே போற குத்துற அளவு கூட நிறைய நிலைமைகள் ஏற்படுது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் இருக்குல்ல, அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்கு அப்புறம் அடுத்தே நாள்ல வந்து அந்த வீடியோ எடுத்தாங்களா, அந்த வீடியோ எடுத்துட்டு போய் போலீஸ்ல காமிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த கட்சி கொடியை பார்த்துட்டு தான் வந்து டக்குன்னு வந்து ஆக்ஷன் எடுக்கலையா. ஆக்சுவலா வந்து 2 நாள் கழிச்சு தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த வீடியோ வந்து அந்த பெண் வந்து சமூக வலைதளத்துல விட்டு அதுக்கப்புறம் அதாவது வைரல் ஆகி அதுக்கப்புறம் வந்து அது எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஒருத்தரை வந்து கைது செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து கூறப்படுது, அரசு தரப்புல இருந்து கூறப்படுது. ஒருவேளை அந்த வீடியோ வந்து அவங்க வெளியிடலன்னு வச்சோங்களேன், இது அப்படியே வந்து மூடி மறைச்சிருக்குமா அப்படிதான் நமக்கு தோணுது. பிகாஸ் வந்து அந்த கட்சி கொடி இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் வந்து இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு தூரம் வந்து பேசப்படுது. நம்ம தமிழ்நாட்டுல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படுதா, சூழல் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பக்கத்துல வந்து ஒரு விவாதம் நடத்துற அளவு கூட இந்த இன்சிடென்ட் வந்து பேசும் பொருளாகுது. நம்ம வந்து எதோ பேசுறோம், நம்ம வந்து அமெரிக்காவில் நடக்கிறத பத்தி பேசுறோம், இல்ல வந்து வட மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கிறத பத்தி பேசுறோம். ஓகே, இந்தியாவில் நம்ம பேசுறோம். பட் நம்ம சென்னையில வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது வந்து யாருமே வந்து பெருசா பேசல. ஏன்னு எனக்கும் தெரியல. பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் இருக்கு, யாருமே வந்து இதை பத்தி வந்து டிபேட் பண்ணல, எதுவுமே இதை பத்தி வந்து பேசல. நியூஸ் சேனல்ஸை தவிர நிறைய சோலோ கிரியேட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. பட் இதை வந்து பத்தி பேசல. ஏனும் எனக்கும் தெரியல. அப்படி என்ன உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹேர் ஆஃப்டர் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இனிமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஷேர் பண்றீங்களோ நிறைய பேர் வந்து இதை பார்த்து இதுதான் உண்மைத்தன்மை, இந்த இன்சிடென்ட்டை பத்தி நிறைய பேருக்கு எதுவுமே தெரியல. இன்னும் வந்து அந்த உள்ள இருக்க அந்த பொண்ணுங்க மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பொண்ணுங்க மேலாம் தப்புன்னு சொல்லிட்டு நிறைய நானே வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் படிச்சு பார்த்தேன். ஏன் எதுக்கு நைட் டைம்ல வந்து பொண்ணுங்களுக்கு 12 மணிக்கு மேல வந்து அங்க வேலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து இந்த பொண்ணுங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரிய வரணும். ஸோ இந்த வீடியோ நல்லதுக்கு நீங்க ஷேர் பண்ணிருக்கேன். டாடா, பாய் பாய், see you, let's chill.